அந்த மரியாதைனால தான் குழந்தைய அத்திம்பேர் ஆத்து வாசல்ல போட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல சார், அந்த குழந்தைய அவர் நல்லபடியா வளர்ப்பாரு. எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் தன்னோட குழந்தைய தங்கிட்ட ஒப்படைப்பாரு அப்படின்னு அவன் அத்திம்பேர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அத்திம்பேர் மேல அவன் வச்சிருக்க அந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் நம்மோட சுயநலத்துக்காக நான் பலியாக்க விரும்பல சார். என்ன மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு அவனும் அம்மாவும் முன் வந்தாங்க. என் விதி சார். அந்த நேரம் பார்த்து அவன் அப்பா இறந்து போயிட்டாரு. என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்பதான் அவன் என்னை பார்க்க வந்தான். நான் வேற ஒரு வேலையா சென்னைக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாமே தான் வந்தேன். நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி, அதை விடு. அம்மா, நீ எப்படி இருக்க? நான் நன்னா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஊர்ல அம்மா எப்படி இருக்காங்க? நான் அத்தா எல்லாம் நல்லா இருக்கோம். அப்புறம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். மன்னிப்பா? எதுக்குடா? இல்லை ராகவா, உன்னோட படிப்புக்கு உதவி செய்கிறேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிறைய குழப்பம். அந்த குழப்பத்தில் நாங்கள் உன் படிப்பு விஷயத்தையே மறந்துட்டோம்டா. விடுறா, உன் மனசு எனக்கு தெரியாதா? கடைசியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய் சரி உன் விஷயமா உன்னை வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீ ஊரை விட்டே போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் நீ ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. ஆமாம், மாத்து துணி கூட இல்லாமல் வந்தியே, எப்படிடா சமாளிச்ச? கஷ்டங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு ஒரு பாடம். வாழ்க்கையில முன்னேறுங்கிற மனசு மட்டும் இருந்தா நிச்சயமா எதையும் சாதிக்க முடியும். அது சரி, அந்த உறுதி சாப்பாடெல்லாம் போட்டு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுமா? அதுக்கெல்லாம் என்ன பண்ண? எங்கேயோ வேலை செஞ்சேன், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். சந்தோஷமா இருக்குடா. உன்னை என் நண்பன் சொல்லிக்கவே பெருமையா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வந்ததுலேருந்து என்ன பத்தியே பேசிட்டு இருக்க. ஊர் நிலவரம் என்ன? ஊர் என்னடா ஊர்? ஊர் அப்படியே தான் இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி உங்க அக்கா வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் வீட்டுக்கா? எதுக்கு? என் நிலத்துல ஒரு 5 ஏக்கரை ராஜபாண்டி வராசுதார் வாங்க வந்தாரு. அப்பா அவர் கூட இவரும் வந்திருந்தாரு. அத்திம்பேர் என்ன சொன்னார்? அதான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான், உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாரு. அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சுன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் உன்னை பற்றி ரொம்ப நல்லவன் எடுத்து சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு அவர் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆனால் அவர் பேசுனதுல இருந்து உன்னை நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு மட்டும் தோணுச்சு. அத்திம்பேர் செஞ்சதை நான் என்னைக்குமே தப்பா நினைக்கலடா. அத்திம்பேர் என்னை வீட்டை விட்டு துரத்தலைனா இந்த அளவுக்கு படிச்சு மேலே தான் வந்திருக்க முடியுமா? சரிடா, அதான் அவருக்கு உன் மேலே இருக்கிற கோவம்லாம் தணிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன? ஒரு தடவை ஊருக்கு வந்து அவரை பார்த்துட்டு தான் போயேன். இல்லை தியாகு, ஆத்தை விட்டு துரத்தின அத்திம்பேர் என்னைக்கு திரும்ப என்ன ஆத்து கூப்பிடுறாரோ அன்னைக்கு தான் நான் வருவேன். சரி, ஓ இஷ்டம். ஆனால் ஒன்று, கெட்டதை கூட நல்லதுக்கு தான் நினைக்கிறிய. உன்னோட இந்த மனப்பக்குவம் உன்னை ஓஹோன்னு பெரிய இடத்துக்கு உயர்த்த போகுது, அதில் சந்தேகமே இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்பவும் கல்யாணம்? அது என்னடா இருக்கிற காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா உன் அம்மாவுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல? பண்ணிக்கணும், பண்ணிக்கிறேன். இப்போதானே என்ன ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. அட்ரா சக்க, யாரா அவ? பொண்ணு அழகா இருப்பாளா? அழகா தான் இருப்பா, என்னமோ தெரியல, அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. சரி, உனக்கும் அவன் மேல ஆசை தானே? அப்புறம் என்ன, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதில் தான் ஒரு சிக்கல் இருக்கு. அவளுக்கு ஒரு முறப்பையன் இருக்கான், குடிகார பையன். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு தாலியை கட்டி தயவு செஞ்சு அதை கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட கெஞ்சிரா. சொல்றது நியாயம் தானே தியாகு? நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே?
ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தான் யோசிக்கிறேன். வரத்தான் செய்யும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஆ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டா உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமோகமா இருக்கும்டா. நீ சொல்றதாண்டா சரி, எனக்கும் அதுதான் விருப்பம். டேய், இன்னொரு விஷயம், உன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை அனுப்ப மறந்துடாத. கல்யாணம் பப்ளிக்கா நடந்தாலும் சரி, ரகசியமா நடந்தாலும் சரி. கண்டிப்பா என் கல்யாணம் ஊரறிய தான் நடக்கும். திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். சரி சரி, பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். அந்த சாக்கிலையாவது ஊர் பக்கம் வந்துட்டு போற வழி பாரு. கண்டிப்பா வரேன்டா. சரி, அம்மா தனியா இருப்பாங்க, நான் கிளம்புறேன். சரி வா, நானும் கூட வரேன் வா. அதான் நான் அவனை கடைசியா பார்த்தது. அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமை நடந்து அதை நம்மால தீர்க்க முடியுங்கிற நிலைமை இருக்கிறப்போ அவனை ஏமாத்துறது ரொம்ப பாவம் சார். அவனை ஏமாத்துறது ரொம்ப பாவம் சார். மாமா, அப்பா சொல்றது கரெக்ட். அமுதலட்சுமி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மியையும் அவளை பெத்த அப்பாவையும் பிரிக்கிறது தப்பு மாமா. ஏற்கனவே என்ன பாவம் பண்ணோமோ அத்திம்பேருக்கும் நமக்கு ஆகாம இருக்கு. இதுல இந்த பாவத்தை வேற பண்ணணுமா? ஆஹா, நீங்க 3 பேரும் நியாயத்தையும் சத்தியத்தையும் பேசுறீங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா அதே நேரத்துல தேசிகனையும் விஜயாவையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அவங்க 2 பேரும் லட்சுமி மேல உயிரே வச்சிருக்காங்க. அத கூட இருந்து நானே பல தடவை என் கண்ணால பார்த்திருக்கேன். தேசிகங்கிட்ட தியாகராஜனை பத்தி சொன்னா தேசிக என்ன பண்ணுவான் தெரியுமா? தியாகராஜன் கூட லட்சுமியை அனுப்பி வச்சிருவான். ராகவா, நம்ம எல்லாரையும் விட நியாயத்தையும் சத்தியத்தையும் அதிகமா கடைப்பிடிக்கிறவன் தேசிகன். தியாகராஜன் லட்சுமியை அழைச்சிட்டு போயிட்டா அப்புறம் விஜயா உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த நிமிஷமே அவங்க உயிரை விட்டுருவாங்க. தேசிகனும் அப்படித்தான். பொண்ணு பிரிஞ்ச வேதனையை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அவன் மட்டும் எப்படி உயிரோட இருப்பான்? அவனும் போய் சேர்ந்துருவான். என்ன மாமா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? மா, இதெல்லாம் நிச்சயம் நடக்கும்மா. அதாம்மா சொல்றேன். நான் உங்க எல்லாரையும் தியாகராஜனோட நம்பிக்கைக்கு விரோதமா நடக்க சொல்லல. முதல்ல நீங்க எல்லாரும் தேசிகனோட நம்பிக்கைக்குரியவங்களா மாறணும்னு தான் சொல்றேன். தேசிகன் என்னைக்கு உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தியாகராஜன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாராயணா, என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிண்டு? இல்ல ராகவா, நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் லட்சுமியை சென்னையில தங்க வைக்கணும்னு சொல்றது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். அதுவே நிரந்தரம் கிடையாது. நல்ல நேரம் வரும்பொழுது எல்லா உண்மைகளையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம். என்ன சொல்ற ராகவா? சரி சார், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, அவர் சொல்றபடி இந்த ஏற்பாடு பண்ணித்தான் பாப்போமே. ஆமாப்பா. சரி, லட்சுமிய என்ன சொல்லி சென்னையிலேயே தங்க வைக்கிறது? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லப்பா. லக்ஷ்மிக்கு தான் பாட்டு நல்லா வருமே. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அங்க சொல்லி லக்ஷ்மிக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னா அவ சந்தோஷமா இங்கே தங்கிடுவா. சரிம்மா, லட்சுமியை சென்னையில தங்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன? சரிப்பா. அம்மா கோதை, இன்னொரு முக்கியமான விஷயம். தியாகராஜனை பத்தி இவங்க அக்கா விஜயாவுக்கோ லக்ஷ்மிக்கோ தெரியவே கூடாது. நிச்சயம் தெரியாது மாமா.
இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி ராகவா, நான் புறப்படுறேன். அம்மா வரம்மா. இதோ ஒரு நிமிஷம், கை காலாவது அலமிட்டு வாங்களே, டிஃபன் ரெடியா அம்மா, இருக்கு. அறுவடை நேரமா, ஊர்ல ஏகப்பட்ட வேலைகள் பாக்கி வச்சுட்டு சார். வந்திருக்கேன். இருந்து காஃபியாவது சாப்பிட்டு போங்க. ரங்கம், தோ வந்துட்டேன் ஆ. வந்துட்டேன். வாங்க, வாமா. உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. தோல்ல பூணூல் போட்டிருக்கல, அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம என்ன? என்னத்த தெரியும்? பூணூல்ல இருக்க பிரம்ம முடிச்சு தோல் பட்டைக்கு மேல இருக்கணும்னு சொல்லுவா. பூணூல்லாம் ரொம்ப பவித்திரமானது. அதுல சாவி, தாயத்து, ரக்ஷை எல்லாம் பூணூல்ல கட்டி அத கோட் ஸ்டாண்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இந்தாங்க காஃபி. என்ன மாலு, நீயே காஃபியை கொண்டுட்ட? இல்ல, கார்த்தாலேருந்து நீங்க எதுவுமே குடிக்கல, அதான். ஓகே. எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். நீங்க சரி சரி சாப்பிடுங்க. சரி சரி. மாலதி, ஆ? நான் போயிட்டு வர்றேன். ம். வர்றேன். ம். அண்ணா, பூனல்ல இருக்கிற சாவியை நீதான் கழட்ட வச்ச. ஆனா அந்த சாவியை எடுத்து அந்த பூஜை ரூம்குள்ள என்ன இருக்குன்னு முதல்ல நான் தான் பார்க்க போறேன்.
துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை